இன்றைய புனிதர் நவம்பர் 30 புனித அந்திரேயா. திருத்தூதர், முதல் அழைப்பு பெற்றவர், கிறிஸ்துவை அறிமுகம் செய்தவர். பிறப்பு கிமு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு, பெத்சாயிதா, கலிலேயா, ரோம பேரரசு. இறப்பு கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, பட்ராஸ், அச்சையா, ரோம பேரரசு. பாதுகாவல் ஸ்காட்லாந்து, உக்ரைன், ரஷ்யா, சிசிலி, கிரேக்க நாடு, பிலிப்பைன்ஸ், ருமேனியா. மீனவர், பாடகர், கர்ப்பிணி பெண்கள், இறைச்சி வெட்டுபவர்கள், கயிறு நெய்யும் தொழிலாளி. சைப்ரஸ், பட்ராஸ், ஃபாரன்ஹீக்கின் மறைமாவட்டம். அமால்ஃபி, லுக்கா மற்றும் புருஸ்லியா, விக்டோரியா மறைமாவட்டம். பண்ணை தொழிலாளர்கள். புனித அந்திரேயா அல்லது புனித பலவேந்திரர் இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவர் ஆவார். கலிலேயாவின் பெத்சாய்தா நகரில் பிறந்த இவர் புனித பேதுருவின் மூத்த சகோதரர் ஆவார். மீன்பிடி தொழில் செய்து வந்தார். திருமுழுக்கு யோவானிடம் சீடராயிருந்த இவர் பின்னர் இயேசுவோடு சேர்ந்தார். இயேசு திருமுழுக்கு பெற்ற மறுநாள் அந்த பக்கமாய் செல்வதைக் கண்ட திருமுழுக்கு யோவான் அவரை சுட்டிக்காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். உடனே இவர் இயேசுவை பின்தொடர்ந்தார். இயேசுவின் அழைப்புக்கிணங்கி ஓர் இரவும் பகலும் அவரோடு தங்கினார். அடுத்த நாள் தன் சகோதரன் பேதுருவையும் அழைத்து வந்தார். கானா ஊர் திருமணத்திற்கு இயேசுவோடு வந்திருந்தார். இயேசு அப்பங்களை பருகச் செய்த போது ஒரு சிறுவனிடம் 5 அப்பமும் 2 மீன்களும் உள்ளதென்று சொன்னவரும் இவரே. கோவிலின் அழிவை முன்னிறுத்த போது அழிவு எப்போது வரும் என கேட்டவரும் இவரே. ஆண்டவரின் இறுதி ராவுணவின் போது இவரும் இருந்தார். இறுதிகால இயேசுவின் 2ஆம் வருகையின் அறிகுறி என்னவென்று இயேசுவிடம் கேட்பதற்காக ஒலிவமலைக்கு வந்த 4 சீடர்களுள் இவரும் ஒருவர். அந்திரேயா கிரேக்கத்தின் பிராந்திய பகுதிகளில் ஒன்றான அச்சேயா என்னுமிடத்தில் பட்ராஸ் நகரில் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அதே விதமான சிலுவையில் தாமும் அறையப்பட தாம் தகுதியானவன் அல்ல என்ற காரணத்தினால் அவரே எக்ஸ் வடிவ சிலுவையில் தம்மை அறையுமாறு வேண்டிக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. அச்சிலுவையை கண்டதும், உன்னில் தொங்கி என்னை மீட்டவர் உன் வழியாய் என்னை ஏற்றுக்கொள்வாராக என்றார். பட்ராஸில் உள்ள புனித அந்திரேயா ஆலயத்தில் இவரது புனித பண்டம் வைக்கப்பட்டுள்ளது.